ஒன்றும் இல்லை, ஒரு காரியம் சொல்லணும். பொதுவாக இங்கே நடக்கிற விஷயந்தான். அதாவது இந்த பொம்பளைகளும் ஆம்பளைகளும் இருக்காங்கல்ல ஒரு வீட்டில். அதில் இந்த பொம்பளைகளும் இந்த அப்பா அம்மா எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கல்ல, அவங்களுக்குள்ள சொத்தை ஒரு வாரிசு ஆண் வாரிசு அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு, இப்போ அப்பா அம்மாவுக்கு ஆணும் பெண்ணும் ஒன்று தான் தனக்கு பிள்ளையா. அது பொம்பளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு நகைக்காக இருக்கட்டும், இல்லை கல்யாண செலவுக்காக இருக்கட்டும், இல்லை வரதட்சணைக்காக இருக்குது, எதுவாக இருந்தாலும் இதுவளுக்கு வஸ்துவையும் கொடுத்து சேர்த்து கொடுத்துட்டு தான் அவங்க பைசா வாங்குவாங்க. ஒரு 25,000 இருந்தாலும் 5,000 இருந்தால் அது இது ஆம்பளை எப்போ சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளை நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், உங்கள் மூளை நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பெண்ணுளை எல்லாம் நான் தான் கல்யாணம் பண்ணி, இப்படி தான் பேசுவாங்க. தவிர அவங்கள வஸ்து எல்லாம் எடுத்தது எனக்கு தந்துன்னு அதில் நான் கொடுத்தேன், அது இந்த பேச்சே வராது. பொம்பளைகளை ஒன்றா மக்களை தானே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படி தான் பேசணும். ஆனால் இந்த பொம்பளைகளை ஏதோ உள்ளதை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இருக்கிறத வச்சு நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அவ்வளோ, இல்லைன்னா லோனா இல்லைன்னா வஸ்துவா இந்த ஆம்பளைகளுக்கு கொடுக்கணில்ல வஸ்து, அதை விற்று அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆம்பளைகளுக்கு பிறக்குதா அரிசோളം அதுவெல்லாம் அப்போ தான் கட்டுவோம். அப்பா அவங்கள தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து அண்டியர் மாதிரிலாம் வாரவங்களும் அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் எனக்கு ஹஸ்பண்டாக்கும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி தான் பேசுவாள்வா. அவ்வளோ எடுத்து வச்சுருக்கா அவங்க எல்லாம் அண்ணன் மாதிரிலாம் தம்பி மாதிரிலாம் அவங்க அந்த வஸ்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறது பற்றி வெளியே பேச மாட்டாங்க. அப்போ பெண்களுக்கு ஷேர் கொடுத்துட்டு அவங்க வரதட்சணை தந்தா கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த பெண்ணோட பங்கும் கொடுத்து வரதட்சணை கொடுத்தேன். அப்படின்னா வஸ்துவெல்லாம் எடுக்காமல், அதாவது வீடையோ வஸ்து எடுக்காமல் இருந்து பைசா தந்தா கூட சரி பெண்ணோட கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு சொல்லலாம். அப்படி எதுவும் தர எல்லாமே வஸ்துவில் எடுத்து வச்சுட்டு சரி பையனுக்கு உள்ளதை நீ பெண்ணோட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அது ஒரு 5,000 இருக்கட்டும், ஒரு 10,000 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், எவ்வளவு தந்தாலும் பெண்ணோலை கட்டி எடுத்தேன் நான், இல்லை பெண்ணோலை தான் கட்டி கொடுத்தேன், எல்லாமே பெண்ணோலை கட்டு. அவங்களுக்குள்ள வஸ்து எடுக்கிறதோ எதுவுமே வெளியில் வராது. அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அதுவளும் இப்படி தான் பேசும். அதனால் நிறைய இடத்தது நடக்காமல் இல்லை. அதனால் பெண்ணோலை கல்யாணம் கொடுத்தா ₹1 கூட இந்த ஆம்பளைகள்கிட்ட வாங்காதுங்க. ஆம்பளைகள்கிட்ட வாங்காமல் கல்யாணம் பண்ணி உள்ளதை வச்சு இருக்கிறத வச்சு நிம்மதியாக கொடுங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். எல்லா வீட்லேயும் நடக்குது இல்லை, சில வீட்டில் நடக்குது. அப்படின்னா அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுருக்க ஒன்றும் இல்லாத வீட்டில் என்ன பண்ணுவேன், ஆம்பளைகளுக்கு கொடுத்து இருக்கிறத கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும். லாஸ்ட்டில் அவங்களுக்கு அந்த வஸ்துக்கு மதிப்போ இல்லை எதுவும் அது அவங்க ஒன்றும் இது பண்ண மாட்டேங்க. பெண்ணோலை கட்டி கொடுத்தேன் பெண்ணு இது தான் பேசணும். அதனால் யாருமே ₹1 கூட இந்த ஆம்பளைகள்கிட்ட வாங்காதீங்க. விருப்பம் இருந்தால் வஸ்து எழுதி கொடுங்க.